நான் என்ற அகந்தை இருக்கும் மனிதனால் தேவன் மேல் இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாது. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவது அகந்தை இல்லை. மற்றவர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் திமிர் பிடித்தவள் என்று சொல்லுவதும் அகந்தை இல்லை. ஒருவரை கீழ்த்தரமாக நடத்த வேண்டுமென உன் மனது சொல்லிவிட்டால் அதுதான் அகந்தை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனதில் அகந்தை துளிர்விட்டால் இயேசுவின் மேல் இருக்கும் விசுவாசம் காணாமல் போய்விடும். பிறரை ஒடுக்கும் இந்த அகந்தைக்கு சுயமரியாதை என்று பட்டம் சூட்டி விடாதீர்கள். உங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். வேதத்தின் ரகசியத்தை மன தாழ்மையுடன் தேடுங்கள். நீதியை நேசியுங்கள். பிறர் பசியை உணருங்கள். அன்பை மட்டுமே பரிமாறுங்கள். இதுதான் இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கும். விசுவாசத்தோடு ஏறெடுக்கும் ஜெபத்திற்கு மட்டும்தான் பதில் கிடைக்கும். வேதம் சொல்லும் வாக்கு தத்தங்களை நம்புங்கள். தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சித்தத்திற்கேற்ப வாழுங்கள். மற்றவர்கள் உங்களை விசுவாசம் உள்ள மனிதர் என்று அடையாளம் காண வேண்டும். விசுவாசத்துடன் நீங்கள் ஜெபித்தால் நிச்சயம் அந்த ஜெபத்திற்கு பதில் கிட்டும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வியாதிகள் விட்டோடும். முடிவு கர்த்தரால் வருகிறது. உன் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஜெபம் இயேசுவோடு உங்களை இணைக்கும். அற்புதங்கள் நடக்கவில்லை என்றால் விசுவாசம் இல்லை என்பதுதான் பொருள். நீதிமான் பரிசுத்த ஆவியினால் பலனடைந்து விசுவாசத்தில் ஜெபிக்கிறான். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உன்னால் கூடாதது தேவனால் கூடும். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள். துதியுடனும் நன்றியுடனும் ஜெபியுங்கள். ஜெபத்தில் உங்களை தேவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். மனம் திரும்புங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் ரட்சிப்பை கொண்டு வரும். ரட்சிப்பு உங்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுக்கும். நித்திய ஜீவன் உங்கள் கைவசமாகிவிடும். ஆமென்.